ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மொபைல் அப்ளிகேஷன் மூலமா இண்டேன் கேஸ் எப்படி புக் பண்றதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னமும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர்ல இந்தியன் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் 1 அப்படின்னு அப்ளிகேஷன் வரும். இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அலோ இந்தியன் ஆயில் 1 டு டர்ன் ஆன் யுவர் ஃபோன் ஜிபிஎஸ். உங்களுக்கு தேவைன்னா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் டிஸ்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கோடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வெல்கம் கெஸ்ட், லாகின் அப்ளிகேஷன் சைன் அப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சைன் அப்பில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், உங்களோட கேஸ் ஏஜென்சியில் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணுங்கள். செகண்ட் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணுறதுக்கப்புறம் ஐ அக்ரி வித் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த பாக்ஸை டிக் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ண உடனே கிரியேட் பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டு மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். ஒரு நம்பர், ஒரு ஆல்ஃபபெட், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் மை எல்பிஜி ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் யுவர் 16 டிஜிட் எல்பிஜி ஐடி. உங்களுடைய எல்பிஜி ஐடி 16 டிஜிட் எல்பிஜி ஐடி இதில் என்டர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களோட 16 டிஜிட் கன்சியூமர் ஐடி தெரியல அப்படின்னா 16 டிஜிட்டில் ஏதாவது ஒரு நம்பர் இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணுறதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அல்டர்னேட் ஆப்ஷன், உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எல்பிஜி ஐடி டீடைல்ஸ் இதில் ஷோ ஆகும். கன்சியூமர் நம்பர், உங்களுடைய நேம், அட்ரஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஒன்ஸ் அது உங்களோட அக்கௌண்ட் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி என்னோட எல்பிஜி ஐடியை லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க் எல்பிஜி ஐடி இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வரல. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிலிண்டர், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சிலிண்டர் புக் பண்ண போகிறோம். அடுத்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட், உங்கள் சிலிண்டர் சம்பந்தமான குவைரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அடுத்து லொகேட் ஆஸ், உங்களோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு, அவங்களோட அட்ரஸ் என்ன, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸா இந்த பட்டனை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கால் அஸ், இந்த பட்டனை யூஸ் பண்ணி டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி சிலிண்டர் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டர் சிலிண்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சூஸ் டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டர், எல்பிஜி ரீஃபில் 14.2 kg. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இண்டான் டீடைல்ஸ், இன்னைக்கு டேட்ல எவ்வளவு பிரைஸோ அந்த பிரைஸ் இதில் ஷோ ஆகுது. பக்கத்தில் எல்பிஜி ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் நேம், அது கீழே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டீடைல்ஸ், கன்சியூமர் நம்பர், நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி பிளஸ் ஷிப்பிங் அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு சிலிண்டர் டெலிவரி ஆகணுமோ அந்த அட்ரஸ், அதாவது உங்களோட ஹோம் அட்ரஸ் இதில் ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண அடுத்த செகண்டே ஆர்டர் கன்ஃபார்ம்டு, யுவர் ரீஃபில் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு. பக்கத்திலே ஆர்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ், ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. பக்கத்திலே டேக்ஸ் டீடைல்ஸும் இதில் இருக்கும். ஸோ டோட்டல் பேயபிள் வேல்யூ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த பட்டனை செக் பண்ணதுக்கப்புறம் பே நவ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆன்லைன் பேமெண்ட், டோட்டல் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பே நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட் டீடைல்ஸ், நீங்கள் என்ன மோடில் பேமெண்ட் பண்ண விரும்புறீங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணுறேன். உங்களோட டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பே ருபீஸ் அமௌண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க.
உங்களோட கார்டு டீடைல்ஸ் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்ட் யுவர் ரீஃபில் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி பிளேஸ்டு. நம்ம எவ்வளவு பெய்டு பண்ணமோ அந்த அமௌண்ட் இதில் ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் கேஸ் புக் பண்ண ஆர்டர் நம்பர், கோ டு ஹோம் ஸ்க்ரீன் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட புக்கிங் ரெஃபரன்ஸ் ஹோம் பேஜ்லேயே ஷோ ஆகும் வித் புக்கிங் நம்பரோட. ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. உங்களோட புக்கிங் ஸ்டேட்டஸை இதில் வாட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ்டு. இந்த புக்கிங்க்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆன உடனே இந்த இன்வாய்ஸ்டுங்கிற பட்டன் கிரீன் கலர் ஆகும். அடுத்து டெலிவரி பாய் எப்போ குடோன்ல இருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக கிளம்புறாங்களோ அப்போ இந்த ஹோம் பேஜில் யார் டெலிவரிக்காக எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க நேம் வித் மொபைல் நம்பரோட இருக்கும். பக்கத்துலவே 4 டிஜிட்டில் ஒரு ஓடிபி இருக்கும். ஒன்ஸ் டெலிவரி பாய் கிட்ட இந்த 4 டிஜிட் ஓடிபியை சொன்னால் மட்டும்தான் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட சிலிண்டரை ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் என்னோட சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.